Good evening, praise Lord. Welcome to this video. So, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்து 60th இயரில் ரிட்டையர்மெண்ட் எனக்கு கொடுத்தாங்க. கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து நான் புதிதாக சேர்க்கப்பட்ட, அதாவது குடும்பத்தில் மற்றவங்க யாரும் அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் இதில் இல்லை. அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த துறையிலையும் இன்ஜினியரிங் அதுலேயும் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய லெவலில் இல்லை. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தவறுகளால் நான் கற்றுக்கொண்டு தான் வளர்ந்து வரேன். அதை நான் சில காரியங்கள் அதில் ஷேர், சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நண்பர் இந்த மாதிரி எனக்கு சொன்னார், தப்புக்கு பயந்தா நம்ம கவர்மெண்ட்லேயோ எங்கேயுமே வேலை செய்ய முடியாது. ஒரு தப்பு செஞ்சு நம்ம அதுலேருந்து கற்றுக்கொண்டு தான் நம்ம முன் செல்கிறோம். ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்றாங்க. நிறைய காரியங்கள் எனக்கு தெரியாது. ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கற்றுக் கொடுப்பார் யாரும் இல்லை. அதனால் தப்பாக பண்ணிவிடுவேன் சில சமயம். எங்கே சீல் வைக்கணும், அதாவது ஒரு பர்ச்சேஸ் ப்ரொசீஜர், அதனாலாம் வந்து எனக்கு சரியாக தெரியாது. அதனால் தப்பு செஞ்சிடுவேன். எல்லா அதாவது கம்பெனிலேருந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து த்ரூ ப்ராப்பர் சேனல் தான் வரணும். அந்த மாதிரிலாம் எனக்கு எல்லாமே சீல் வச்சு தான் நீங்கள் ஃபைலில் சேர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாம் கூட எனக்கு தெரியாமல் இருந்த நாட்கள் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் தொடர்ந்த பயிற்சி நிமித்தம் நான் வந்து செஞ்சேன். ஆனால் வந்து என்னை கொஷின் பண்ணாங்க எல்டர்ஸ், ஏன் இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எனக்கு பல வேலை இருக்கிறதுனால என்னால் நிறைய செய்ய முடியல அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். முக்கியமாக வந்து சக ஊழியர்கள் போட்டா போட்டி இருக்கும், கேலி கிண்டல் அது மாதிரி இருக்கும், பாலியல் தொல்லைகள் இருக்கும், குடும்பத்திலையும் போட்டி பொறாமை இருக்கும். இதனால பிரச்சனைகள் இருந்தது. ஸோ கர்த்தருடைய ஊழியக்காரங்க வந்து எனக்கு சவுலின் கதையை வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. இது முன்னாடியே எனக்கு நான் பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். சவுல் வேலைக்காரனை அழைத்து கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போனான் அப்படின்ட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் தேவனுடைய ராஜ்யமாகி கழுதைகளை நாம் தேட வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு நேரத்துலையும் ஜப ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. பரிசோதித்து ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. வாட்சிங் ஃபார் சின், க்ளோசட் ப்ரேயர், அதெல்லாம் நம்ம விட்டுட்டோன்னா அந்த வேலை ஸ்தலத்தில் நம்ம வந்து மற்றவங்களுடைய போட்டி பொறாமை அதுலேருந்து நம்ம தப்பித்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து அதுமாரி எனக்கு சில போதகர்கள் அதுமாரி ஆலோசனை சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு நேரத்துலையும் நீங்கள் சபையிலையும் நீங்கள் வேலை செய்யணும், அதாவது போதகரை கவனிக்கணும், தாங்கணும். அதோட அந்த பலனை வச்சு நீங்கள் வேலை ஸ்தலத்துலேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்ததின்படி நான் 40 வருஷமும் அதுமாரி போராடி நான் ஜெயித்து நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கினேன். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வேலை ஸ்தலத்தில் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.